தொடர்ந்த நாளிலும் கூட உங்களோடு ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக கொடுத்த வார்த்தைகள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஆண்டவருக்காக நாம் ஏதாகிலும் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்தும், அதனால் எனக்கு கிடைக்கக்கூடியதான பிரதிபலன் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 26ஆம் அதிகாரத்துல 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே ஒரு ராஜாவாக காட்சியளிக்கிறார். ராஜாவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவர் ராஜ்யத்தினுடைய ராஜா. இந்த உலகத்தில் அவர் மேசியாவாக பாடுபடுகிறவராய் வந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார். இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து, இவர்தான் அந்த மேசியா என்பதை தான் இந்த மத்தேயு முழுவதுமாகவே அவர் சித்தரித்து காட்டுகிறார். அதனாலே பல இடங்கள்ல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சில நாளைக்குள்ள நடக்க போகிறது. அந்த நாளுக்குள்ளாக நடந்ததான விஷயங்களை தான் இங்கே பதிவு செய்து எழுதப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3-4 வசனங்களை வாசிக்கலாமே. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாள் முன்பாக நடந்ததான சம்பவங்கள். இது ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு காலகட்டத்தில் இஸ்ரவேலுடைய தலைவராய் இருந்ததான பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் இவர் மேசியா என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும். இவர்கள் தான் தீர்க்கதரிசன வசனங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள். இவர் மேசியா என்பதை அற்புத அடையாளங்களை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இவர்களோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும், இவனை மரணமடைய செய்ய வேண்டும், நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தன் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற தன் சீஷரிடத்துல ஆண்டவர் மனம் திறந்து நான் மரிக்க போகிறேன், மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன் என்று சொல்லி கடைசி காலத்துல தன் இருதயத்தை திறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் நடந்ததான 2 சம்பவங்கள். 3 நபர்கள், 2 சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதிலே முதலாவதாக 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜனபந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். பெத்தானியாவில் இருக்கிறதான ஒரு குடும்பத்தார், அந்த குடும்பத்துல ஒரு நபருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அவர் பேர் என்ன? சீமோன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சீமோன் அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினார், ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணினார். அநேகரை கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். எதுக்காக இருக்கலாங்க? எதுக்காக இந்த விருந்து பண்ணிருக்கலாம்? குஷ்டரோகியா இருந்த சீமோன் அப்படின்னு சொன்னா குஷ்டரோகம் நீங்கினதுனால இன்றைக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்ட வீட்டுல வச்சிருப்பார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், குஷ்டரோகம் மாறிவிட்டதுன்னு சொல்லி வைத்திருக்கலாம். 2வது காரியம், அங்க நடக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா வேற எதற்காக வைத்திருக்கலாம். இந்த சம்பவமானது சுவிசேஷ புத்தகத்துல 3 சுவிசேஷ புத்தகங்களில் போடப்பட்டிருக்கு. ஆனால் பலர் பேர் குழம்பிக் கொள்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காரியம் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஒரு ஸ்திரீ பூசினால் இருக்கு இல்லைங்களா, இந்த காரியத்தையும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய பாவியான ஒரு ஸ்திரீ இருக்காங்க, அந்த சம்பவத்தையும் குழப்பிக் கொள்ள கூடாது. இது வேற சம்பவம், அது வேற சம்பவம். அந்த பாவியான ஸ்திரீ தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்தாள், தன் தலைமுடியினாலே நனைத்தாள். அங்கே சொல்லப்பட்டதான பின்னணி எல்லாமே இதுக்கு பொருந்தாது. இதுவும் அதுவும் வெவ்வேறானது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வீட்டில சீமோன் குஷ்டரோகியா இருந்தான், இப்பொழுது சுகமாக்கப்பட்டிருக்கிறான். 2வது காரணம், இவர்கள் வீட்டிலே பந்தி கூடுவதற்கான 2வது காரணம், இந்த ஸ்திரீ யாரா இருக்கலாம் என்று சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 3 சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறது யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமே. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான்.
அப்பொழுது மரியாள் விலையேறப் பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து, அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களைத் துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்படின்னா இங்க ஒரு விருந்து நடக்குதுங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தோட கூட இணைத்து பார்க்கும் பொழுது இந்த வீடு யாருடைய வீடுனா சீமோனுடைய வீடு தான். அப்ப இந்த சீமோனுக்கும் மார்த்தாள் மரியாள் லாசருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த சீமோன் மார்த்தாளுடைய கணவராக இருக்கலாம் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது, அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி இவள் மார்த்தாளுடைய கணவனா இருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்துல தான் மரியாள் லாசரு என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த பந்தியில யாரும் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், லாசரும் கூட இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவன் மரித்து போனவன் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிச்சீங்களா? ரெண்டு முக்கியமான காரியம் இந்த குடும்பத்தில் நடக்குது. ஒன்னு, குஷ்டரோகியாயிருந்த சீமோன் குணமாக்கப்பட்டிருக்கிறான். இன்னொன்று மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறான். இந்த ரெண்டு காரியங்களும் பிரிவினையை குறிக்கிறது. குஷ்டரோகியா இருக்கிறவன் தன் வீட்டை விட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டு, அதாவது தன்னுடைய பகுதியை விட்டு தூரமான ஒரு இடத்துல, அந்த குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய இடத்துல, பாளையத்துக்கு புறம்பான ஒரு இடத்துல அவன் கத்தி கொண்டிருக்க வேண்டும், அங்கேதான் அவன் தங்க வேண்டும். அப்படிப்பட்டதான பிரிவினை, குடும்பம், நாடு, எல்லா ஆராதனை முறைமைகள், சந்தோஷம், எல்லாவற்றிலும் ஒரு பிரிவினை தான். தூரமாய் போயிருக்கிறான். லாசருடைய வாழ்க்கையை பாருங்க, மரித்து போனான். இவன் முற்றிலுமான ஒரு பிரிவு. எதெல்லாம் ஒரு பிரிவு? இவனும் குடும்பத்தை விட்டு, ஆனால் உயிர் இல்லாமல் முழுமையாக இந்த உயிரை இந்த உலகத்தை விட்டே போய்விட்ட ஒரு சூழ்நிலை. இரண்டு பேருமே ஒரு பிரிவினையில தூரமா இருந்தவர்கள். ஆனால் தேவன் அந்த ரெண்டு பேரையுமே சமீபமாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? அவனை மறுபடியுமாக சுகம் பெற்று குடும்பத்திலே சேர்த்திருக்கிறார். இவனை மறுபடியுமாக உயிர் கொடுத்து மறுபடியுமாக குடும்பத்திலே சேர்த்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கு இன்னைக்கு பல பேர் காரணத்தை தேடுறாங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சபையில போயிட்டு இருக்கும்போது சாட்சி சொன்னாங்க. ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடக்குது. காட்டேஜ் மீட்டிங்ல ஒரு சகோதரர் சாட்சி கொடுக்க சொல்லும் பொழுது, என்ன சாட்சி கொடுக்குன்னு தெரியல, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல, ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரா நான் சொல்றேன், எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். பல பேருக்கு வீட்டுல கூட்டம் வைக்கணும், ஆண்டவருக்கு சந்தோஷமா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா யோசிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட போட்ட அப்ளிகேஷன் தான் நிறைய இருக்கு, இன்னும் அதுக்கெல்லாம் ஒரு பதிலே கொடுக்கல, கேட்கறதுக்கு தான் நிறைய இருக்கே தவிர ஆண்டவர் செஞ்சதுக்கு நன்றி சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இல்லையே அப்படின்னு நம்ம தேடுறோம். ஆண்டவர் தூரமாயிருந்த நம்மை, மரித்து போயிருந்த நம்மை அவருடைய பாடுகள் மூலமாய் நம் சமீபமாக்கி ரட்சிப்பை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் பராமரிப்பை கொடுத்து, திருச்சபையை கொடுத்து, வேத வசனங்களை கொடுத்து, இவ்வளவு பெரிய ஐக்கியத்தினுடைய கூடுகையை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இதை விட வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்றி சொல்வதற்கு வேற என்ன காரணங்கள் வேணும் நமக்கு? இல்ல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யல பிரதர், என் குடும்பத்துல இதை செய்யல, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யல, என் வேலைக்காக நான் ஜெபம் பண்றேன் அதை இன்னும் செய்யல, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்றேன் அதை இன்னும் செய்யல, நான் கேட்டதெல்லாம் அவர் தரதே இல்லை, அதனால நான் எதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும், நான் சந்தோஷமா இல்ல. நீ பலருடைய ஜெபங்கள்ல ஆண்டவரத்துல முறையிடுதல் தான் இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு நன்றி சொல்வது இல்லை. மாறாக இதை ஏன் ஆண்டவரை தரமாட்டீங்க, அதை ஆண்டவரை தரல, உங்களுக்காக தான் ஆண்டவரை காத்திருக்கிறேன்னு சொல்லி முறையிடுதல் மட்டும் தான் அதிகமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு சந்தோஷமா உங்களுடைய முகங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வார்த்தைகள் அவருக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுகிறீங்களா? இல்லைன்னா உங்களுடைய ஜெபங்கள்ல வெறும் வீணான வார்த்தைகளையோ, அவரை முறுமுறுக்கிறதையோ, அவரை சந்தேகப்படுகிறதையோ, குழம்புதலோடு கூட உங்களுடைய ஜெபங்கள் முடிவடைகிறதா? இந்த குடும்பத்தார் அன்னைக்கு நன்றி சொன்னாங்க. ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு செய்த நன்மையை வந்து பாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்தார்கள், ராவிருந்து பண்ணினார்கள், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கிறிஸ்து அவர்கள் வீட்டிலே இருந்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு செய்தது எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்ல முடியும். இரண்டாவது ஒரு குடும்பத்தை நாம பார்க்க போறோம். இந்த குடும்பம் ஆண்டவருக்காக என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. 17-18. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ணச் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்குப் போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்குச் சொல்லுங்கள் என்றார். மற்ற புஸ்தகங்களே நீங்க வாசிச்சு பாருங்க. மார்க்
மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், இந்த 2 சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இந்த வீடு ஒரு மேல் வீட்டு அறையை கொடுத்தாங்க ஆண்டவருக்காக. ஆயத்தம் பண்ணப்பட்டதை கொடுத்தாங்க. அதுவும் வேதத்துல போட்டிருக்கு விஸ்தாரமான மேல் வீட்டு அறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு விஸ்தாரமான மேல் வீடு என்பது பலரிடத்துல இருக்காது. மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள நபர்களிடத்துல தான் மேல் வீட்டறை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஸ்தாரமான மேல் வீட்டறையை ஒருவேளை தங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவங்க அதை ஆண்டவருக்காக கேட்ட பொழுது உடனே கொடுத்தார்கள் என்பதை குறித்து வாசிக்கிறோம். இவர் ஏன் கொடுத்திருப்பாரு? இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல ஏதோ ஒரு வகையில பயன் அடைந்ததுனால அன்றைக்கு ஆண்டவருக்காக இவர் கொடுக்க முடிந்திருக்கிறது இல்லைங்களா? எப்படி பயனடைந்தார் நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல இவர் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, இவர் பயனடைந்திருக்கிறார். அதனாலே அன்றைக்கு இவர் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய மேல் வீட்டை, விஸ்தாரமான மேல் வீட்டை அன்றைக்கு சாயங்காலம் பஸ்காவுக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. 2 வீட்டில் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமாக இல்லை, அவர்கள் நன்றி சொல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள், அதற்காக பிரயாசப்பட்டார்கள், அதற்காக ராவிருந்து பண்ணினார்கள், தங்களுடைய மேல் வீட்டை கொடுத்தார்கள். அதே சீமோனுடைய வீட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மரியாள் வராங்க. மரியாள் வரும்போது என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, சாதாரணமா உள்ள வரல, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு சாதாரணமா உள்ள வரல. என்ன கொண்டு வந்தாங்க? விலையேற பெற்ற நலதம் எனும் பரிமள தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றினால், அந்த அவருடைய சிரசின் மேல் ஊற்றின போது அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினுடைய வாசனையினால் நிறைந்தது. இந்த நலதம் எனும் தைலத்தை பத்தி நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, பைபிள் ஸ்டடியில கேட்டிருப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒருவர் சம்பாதிக்க கூடியதான பணத்தொகையா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மாச சேலரி மினிமம் ஒரு 20,000 வச்சுப்போமே, ஒரு வருஷம் சேலரினா எவ்வளவு வரும்? 2,40,000 ரூபாய் இல்லையா? 2,40,000 ரூபாவை ஒருத்தவங்க போய் சின்ன ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுல உடைச்சு ஊத்துறாங்க அப்படின்னு சொன்னா பாக்குறவங்களுடைய மனசு எப்படி இருக்கும், ஆனால் அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இங்க போய் கேட்கிறாங்க, மரியாளுடைய இப்படி நான் நினைக்கிறேன். கடைக்கு போயிருப்பாங்க, இன்னைக்கு ஆண்டவர் உள்ளத்துல வந்துட்டு எங்க வீட்டுல வராரு, எங்க குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார், அவருக்கு எப்படியாச்சும் நன்றி சொல்லணும், ராவிந்து பண்ணின எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் கவனிக்கிறோம், அது போதாது, இன்னும் அதிகமா அவருக்கு அன்பை வெளிப்படுத்தி காட்டணும், எங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தி காட்டணும். ஓடி இருப்பாங்க இல்லையா, அந்த சென்டோடைய கடைக்கு போயிருப்பாங்க. சரி, இருக்கிறதுல நல்ல காஸ்ட்லியான ஐட்டம் எது? இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏம்மா உன்னுடைய தகுதிக்கு இதாம்மா, இந்த பாட்டில் எடுத்துக்கோமா. சரி, இல்ல இதை விட காஸ்ட்லி ஏதாவது இருக்கா? இருக்கு, அதெல்லாம் உன்னால வாங்க முடியுமா? கொஞ்சம் ரேட் அதிகமாச்சே. உடனே கணக்கு போட்டிருப்பாங்க. இல்ல பரவாயில்ல, அதை விட வேற ஏதாவது இருக்குங்களா? அதை விட இது இருக்குமா? இது எவ்வளவு? இது இவ்வளவு ரேட்டு. மறுபடியும் எண்ணி இருப்பாங்க. இதை விட வேற ஏதாவது இருக்குங்களா? இதை விட இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி, ஆனால் உன்னால வாங்க முடியாது. இது ராஜா வீட்டுல வாங்குறது, அவங்க வீட்டுல வாங்கிட்டு போய் ராஜாக்கள் பயன்படுத்துது, ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவங்க தான் அதை வாங்க முடியும். உடனே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க, சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எடுத்துட்டு வந்து இந்தாங்க புடிங்க, அதை கொடுங்க. உண்மையாதான் கேக்குறியா? நீ தான் வாங்க போறியா? நீ உன் தகுதிக்கு யோசிச்சு பாத்தியா? இதை வாங்குறியா? இவ்வளவு பெரிய தொகை யோசிக்கிறியா? இத இல்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒரு ராத்தல் கொண்டு வந்து அன்னைக்கு உடைக்கிறாங்க. மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. யாருக்குங்க சந்தோஷம்? செலவு செய்யறவங்களுக்கு ஏன்னா சந்தோஷம் வரும். 2-3 நாள் நான் வீட்டுல புலம்பிட்டு இருந்தேன். ஊருக்கெல்லாம் போறோம், ட்ரெஸ் எடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, பாரு பிரசி, இன்னைக்கு இவ்வளவு செலவாச்சு, நேத்து இவ்வளவு செலவாச்சு, இந்த மாசம் மட்டுமே இவ்வளவு செலவாச்சுன்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். என்னப்பா இதுக்கே இவ்வளவு புலம்பிட்டு இருக்க, இன்னும் கடைக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வீட்லயும் இந்த புலம்பல் இருக்கும்ல. செலவு அப்படின்னாலே அங்க ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த வீட்டுல செலவு பண்றாங்க, சீமோன் செலவு பண்றாரு, ராவிருந்து பண்றாரு, அங்க சந்தோஷம் இருக்குங்க. இங்க இந்த மரியாள் விலையேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் மட்டும் கொண்டு வருவதற்கு ரொம்ப மிக உயர்ந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஆண்டவருக்காக செலவு செய்வதற்கும் தேவ பிள்ளைகளுக்காக செலவு செய்வதற்கும் எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கிறதோ
அவனே உண்மையான மனம் திரும்புதலுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. வேதம் சொல்லுகிற உண்மை. யாருக்கு இது கசப்பு தெரியுமா? யாருக்கு இது கசப்பு தெரியுமா? ஒரு நல்ல ஒரு நிதி அமைச்சர் ஆண்டவரோடு கூட இருந்தார். பேர் என்னங்க அவர் பேரு? யூதாஸ். ஏன் அவ்வளவு தயக்கமா சொல்றீங்க? அவர் தான் இல்லையே, இல்லையா? யூதாஸ் காரியத். அவரை பத்தி வேதத்துல வாசிக்கிறோம். இங்க பாருங்க, 3 இடங்களில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா 3 இடங்களும் வெவ்வேறாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன? இந்த அம்மா விலையேறப்பட்ட தைலத்தை ஊத்திட்டாங்க, வாசனை எல்லாம் பரவுது. 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய சீஷர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? யாருங்க சொல்றா? சீஷர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? வேஸ்ட் செலவுன்னு சொல்லிட்டு கஷ்டம் பட்டாங்களாம். இதெல்லாம் ஊழித்து கொடுத்திருக்கலாமே, பாவம் ஏன் இதை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அவ்வளவு பாரம், அவ்வளவு ஊழியத்துல கரிசனையா சீஷர்கள் இங்க கவலைப்படுறாங்க. அடுத்த பகுதியை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய்ச் செலவழிப்பானேன்? அங்க யாருங்க சொல்றா? சிலர். இந்த சிலர் யாரு? சாப்பிட வந்தவங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? சீஷர்கள் வேற. இந்த சிலர் என்பது யார் அப்படின்னா, சாப்பிட பந்திக்கு வந்தவங்கல்ல, அவங்களும் இதை பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்களா? அவங்களும் சொன்னாங்க, இந்த வீண் செலவு எதுக்கு? இது யார் சொல்லியிருப்பா? 3வது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரைக் காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். ஓகே, இது யாருங்க சொல்லியிருப்பா? சீஷர்கள் சொல்லியிருப்பாங்களா? பந்திக்கு வந்த சிலர் சொன்னாங்களா? இல்ல யூதாஸ்காரியத்து சொன்னாரா? யூதாஸ்காரியத்து சொன்னார். மத்த 2 தப்பா? எல்லாரும் சொன்னாங்க. ஒரே டைம்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். இவர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு, கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல நிதியமைச்சர் வாசனையை பார்த்தே அது மதிப்பை கண்டுபிடிச்சிடுவார். சில நேரத்துல பசங்க எல்லாம் வீட்டுக்கு வரும் போதே, அம்மா யார் வீட்லயோ பிரியாணி செய்யற மாதிரி இருக்கு, டேய் எனக்கே வாசனை வரல, உனக்கு எப்பற வாசனை வந்துச்சு? அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டுல அங்க உட்காந்து சிக்கனோட சாப்பிட்டுட்டு இருந்துருங்க மனுஷன், வாசனை வந்த போது கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ இது சாதாரண தைலம் இல்ல, விலையேறப்பட்ட நலதம் என்கிற தைலம். இந்த தைலத்தை வாசனை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னா 300 பணமா இருக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? சில பேரை பாத்தீங்களா, ஷர்ட்டுடைய அந்த என்னது லோகோவை பார்த்து, பிரிண்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இவர் பீட்டர் இங்கிலாந்து போட்டிருக்காரா, ஓட்டோ போட்டிருக்காரா, இல்ல என்ன போட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் சுடிதாரை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்க போட்டிருக்க வாட்சை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. போன செல்போனை வந்து நீங்க வெளியே காட்டணும்னு இல்ல, அந்த பவுச்சை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இது என்ன டிசைன் கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு மதிப்பு போட கத்துக்கொள்வாங்க. அது போலதான் ஒரு நல்ல நிதியமைச்சராக அன்னைக்கு ஆண்டவருடைய கூட இருந்ததான யூதாஸ் காரியத்து உடனே உள்ள ஓடி வராரு. யார் யார் இவ்வளவு பணத்துக்கு வாங்கிக்கன்னு சொல்லி பார்த்தா, அந்த அம்மா உடைச்சு தலையில ஊத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டென்ட் பாட்டில் கொஞ்சம் கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சு தலையில ஊத்துன உடனே பாக்குறாரு, ஐயோ ஐயோ இது ஊழியத்துக்கு கொடுத்திருக்கலாமே, அவர் வேற பாடு மரணங்கள் அடைய போறேன்னு சொல்றாரு, எவ்வளவு செலவாகும், இதுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, நான் தான் இருக்கனே, என் கூட ஒரு கன்சல்ட் பண்ணிருக்க வேணாவா, ஏன் இவ்வளவு பணத்துக்கு வித்துட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஊழியத்துல. ஆனா ஒரு உண்மையான சொரூபம் என்ன? உண்மையான ஊழியத்தை பத்தி கவலையா, பாரமா? தன்னுடைய பணப்பையில இன்னும் பாரம் அதிகமாகல, அதுதான் அவருடைய பாரம். ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது இவருக்கு 2 பை இருந்துச்சு. ஒன்னு ஊழியத்துக்கான ஒரு பையும், தனக்கான ஒரு பை. ஏன் இவரை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கு பைபிள்ல? இவன் திருடனானபடியினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதான் திருடுறாரா? ஏற்கனவே திருடி கொண்டு இருக்கிறவரா? ஏற்கனவே திருடி கொண்டு இருக்கிறவர். அப்பனா ஊழியத்துக்காரனா 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 9 ரூபா ஆண்டவருக்கு, 1 ரூபா எனக்கு தசமம் ஆகும். 50 ரூபா கொடுத்தாங்கன்னா என்னங்க பண்றது இல்லையோ, இல்ல அவர் தான் பண்றாரு இல்லையா? 40 ரூபா கொடுத்துருவாரு, 10 ரூபா எடுத்து வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில ஊழியத்துக்கும் சேர்க்கிறாரு, தனக்கும் சேர்க்கிறாரு.
ஊழியத்துக்கும் சேர்க்கிறாரு, தனக்கும் சேர்க்கிறாரு. வந்ததே ஊழியத்துக்கு தான். ஆனால் இவர் தனக்கென்று ஒரு பையையும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று ஒரு பையையும், அவருக்கென்று சொல்லி ஒரு கணக்கு புத்தகத்தையும், தனக்கு ஒரு கணக்கு புத்தகத்தையும் வைத்து செலவை பார்த்து தன்னுடைய லாபத்தையும் பார்த்து எடுக்கிறவர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தை பத்தி 2 விஷயம். ஒண்ணு, ஒரு நெகட்டிவான தாட்டை கொடுக்கிற ஒரு நபர் போதும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை, நல்ல ஒரு மகிழ்ச்சியை எடுத்து போடுறது. ஒரு நல்ல ஒரு யூதாஸ் காரியத்து போதும் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது. ஒரு நல்ல ஒரு யூதாஸ் காரியத்து போதும் சபையின் நிகழ்ச்சிகள் எல்லாம் கெடுத்து எல்லாரும் மனசை கெடுத்து போட்டு, ஆமால பிரதர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்ற பேச்சை எல்லாருக்கும் உள்ளே போடுறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராக்டிகலா யோசிப்பாமே. குடும்பத்துல ஊழியம் எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். வருஷம் ஃபுல்லா கொடுத்துட்டு தானே பிரதர் இருக்கும். அது சொல்லாதீங்க. கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஊழியத்துக்காகங்க அன்னுடைய வேலையை செய்ய போறோம், சுவிசேஷ வேலையை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டுல ஒரு நபர் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வீட்டுல சொல்லும் பொழுது, ஏப்பா எப்பவுமே நீ தான் கொடுப்பியா? கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அமைதியா இரு, கொடுக்காதவங்க தான் கொடுக்கட்டுமே. நீ எதுக்கு எப்பவுமே கொடுக்கிற? முந்திரி கொட்ட மாதிரி என்னமா நீ தான் சபைக்கு பெத்து போட்ட மாதிரி நீ ஏன் கொடுத்துட்டு இருப்பியா? கொஞ்சம் பொறுமையாயிரு, மத்தவங்க யாருன்னா கொடுக்கட்டும். உன்ன பிள்ளைங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல, கரெக்டா தானே இருக்கும். சரி, பிள்ளைங்களும் சொல்றாங்க, மனைவியே சொல்லிட்டாங்க, சரி இந்த வாட்டி கொடுக்காம இருக்கும். சபையில ஒரு மீட்டிங்காக பேசுறோம், இவ்வளவு செலவாகும் பிரதர், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், வரவங்களுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணலாம், ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுக்கு பிரதர் இதெல்லாம் செலவு பண்ணிட்டு, சிம்பிளா எதனா பண்ணிட்டு போயிடலாம்ல பிரதர். ஆமால பிரதர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு. ஆமாமா பிரதர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு. அந்த சிஸ்டர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு. ஆமா அந்த சிஸ்டர் சொல்றதும் யோசிக்க வேண்டியதானே. யோசிச்ச எல்லா ஊழியமும், எல்லா எனர்ஜியும், எல்லா சந்தோஷமும், எல்லா திட்டங்களும் ஒரு நபர் கொடுக்கக்கூடியதான நெகட்டிவான தாட்டை பிசாசு கொடுக்கும் பொழுது, அங்கே கொடுப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் கூட, வரம் பெற்றதான நபர்கள் கூட, ஆண்டவர் ஏவின குடும்பங்கள் கூட, கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஏதுக்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கூட, யாரோ ஒருவர் உங்களுடைய உள்ளத்திலே போடுகிறதான அந்த வார்த்தை கொடுக்க விடாமல் தடை செய்கிறதா? ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருக்காக கொடுக்க விடாம தடை செய்கிறதான எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அவர்களை கொஞ்சம் ஓர ஒதுக்கி, ஏதோ யூதாஸ் காரியத்தை பேசுற வார்த்தை மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். சொல்லிடாதீங்க, ஏய் யூதாஸ் காரியத்தை பேசுற மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்ல வேண்டாம் இல்லையா. சாத்தான் எந்த வகையில வேண்டாலும், எப்படி வேண்டுமானாலும் நம்மை தூண்டிவிட முடியும். நான் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு கொடுங்கன்னா உங்க பணத்தை கொடுத்துட்டே இருங்கன்றதுக்காக நான் பேச வரல. ஆண்டவருக்கு கொடுங்க என்பதற்காக எல்லாரும் பணம் வைத்திருப்பவர்கள் அல்ல. திறமை இருக்கிறது, நமக்கு தாளந்து இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, கடினமாய் உழைக்கக்கூடிய பலன் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். நைட்டும் பகல சபையில நீங்க தான் உழைப்பீங்களா? ஏன் வேற யாருமே இல்லையா? நீங்க தான் இவ்வளவு காலையில போகணுமா? நீங்க தான் இவ்வளவு நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணுமா? ஆமாமா, அன்று என்கிட்ட தான் பேசியிருக்காரு. நான் தான் என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லைனாலும், பெருசா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைனாலும், என் உழைப்ப கொடுக்கிறேன், என் நேரத்தை கொடுக்கிறேன். மனசு இருக்குங்களா? யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்றதுக்காக சீஷர்கள் யூதாஸ் காரியத்தை பேசும்போது சீஷர்களுடைய உள்ளத்துல உடனே அது வந்துருச்சு. ஆமாமால யூதாஸ் காரியத்தை பேசுறது கரெக்ட் தானப்பா. அங்க கூடி வந்திருக்கூடிய உள்ளத்துல அது வந்துருச்சு. அந்த தாட் ஏற்கனவே உள்ள வந்துருது. ஆமாங்க, சீஷர்கள் நினைக்கிறத உண்மைதான், யூதாஸ் காரியத்தை பேசுறத உண்மைதான். எதுக்குங்க 300 பணத்தை விற்கணும், இவ்வளவு பெரிய தொகையை விற்கணும்? அன்று ரொம்ப அமைதியா இருக்காரு. யூதாஸ் காரியத்தை பத்தி பேசும்போது நான் 2வது விஷயத்த பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து கூடவே இருக்கிறவன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த யூதாஸ் காரியத்தை. அவரோட கூட 3.5 வருஷம் கூட இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு, அவருடைய பாண்டு மரணங்களை, தீர்க்கதரிசன வசனங்களை கேட்டு, அவருடைய அற்புதங்களை கண்டு, அடையாளங்களை கண்டு, தானும் அதில் பங்கு பெற்றவனா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஊழியமோ, வார்த்தையோ, அற்புதங்களோ, அதிசயங்களோ அவனுடைய வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை. எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எத்தனை முறை சபைகளுக்கு நீங்க வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்திலே கிரியை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் என்னையும் என் நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. சபையில இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? சபையில வந்ததுனால எனக்கு என்ன நன்மை? ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை போதும். அந்த வார்த்தைக்கு நாம ஒப்பு கொடுத்து அதற்கு என்னை கீழ்ப்படிய எவனொருவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன்தான் ஆண்டவர் சொல்வதற்கு மற்றவர்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கவே முடியும். யூதாஸ் காரியத்துக்கு இந்த 2 குடும்பத்தார் ஆண்டவருடைய ஊழியத்திலே மிகப்பெரிய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இவன் ஊழியத்திலேயே இருந்து நன்மையை மற்றவர்கள் செய்தாலும் கூட ஊழியத்தினால எந்தவித தாக்கமும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படவே இல்லை. அவன் எந்த பயனையும் அடைந்தது இல்லை. எந்த பயனையும் அடைந்தது இல்லை. வாழ்க்கையில 2வது விஷயம், யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா திருடனா இருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இந்த வார்த்தையை போடப்பட்டிருக்கிறது. உங்களை நீங்க ஏமாத்திக் கொள்ளாதீங்க. அருமையான விசுவாசிகளை, வாலிப தம்பி தங்கச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டுடைய பந்திலை ஐக்கியப்பட்டு ஊழியங்களை நாம் எல்லாரும் கூட இருந்தாலும் நாம் அடிக்கடி விழுந்து போகிற பாவம் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் புது பாவத்தை ஆண்டு பிசாசு நம்ம கிட்ட தூண்டுவா அப்படின்னு நினைச்சு பார்க்காதீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எந்த பாவத்தை நீங்கள் இச்சையை நீங்கள் சந்தோஷமாய் அனுசரித்தீங்களோ, இச்சையில விழுந்து சந்தோஷமாய் உழன்று திரிந்தீங்களோ, அது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த பாவங்கள் தான் மறுபடியும் 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 பிசாசு நம்மை தூண்டிவிட்டு நம்மை விழ செய்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார். இது புதுசு புதுசா வராதுங்க, புதுசு புதுசா வராது. என் சோதனை இன்னமும் நான் சோதிக்கப்படுகிறேன், இன்னமும் நான் விழுந்து போகிறேன், இன்னமும் நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் எந்த பாவங்களில் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விழுந்து போயிருந்தேனோ, எத்தனை வருடங்கள் அதை நான் செய்து கொண்டிருந்தேனோ, ரட்சிக்கப்பட்ட பின்பும் என் பசியை அறிந்தவன், என்னுடைய எண்ணத்தை அறிந்தவர், என்னுடைய திருப்தியை அறிந்தவர் மறுபடியும் மறுபடியும் அதே பசியை தூண்டிவிட்டு எனக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் அதான். முன்னாடி எதை செய்து கொண்டிருந்தானோ அதே வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் விழுந்து போய் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காமல், மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஆண்டவரை விற்று போடுவதற்கும் லாபத்தை பார்ப்பதற்கு மட்டும்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தான். நான் நினைக்கிறேன், நம்ம கடையில போயிட்டு என் அன்பை காட்டுறதுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லிட்டு விலையேற பெற்ற காரியத்தை கொடுத்து தன் அன்பை காட்டுறதுக்கு பேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்ல? இங்க ஒருத்தர் பணத்தின் மேல இருக்க அன்பை காட்டுறதுக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே ஆண்டவரை கொலை செய்ய முயற்சி பண்றதான ஆசாரியர்கள் பரிசேயர்களுடைய கூட்டத்துக்குள்ள போயிட்டு, நான் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறேன், எவ்வளவு தருவீங்க? 50 வெள்ளிக்காசு. 50 முடியாது, அதெல்லாம் ரொம்ப அதிகம். 40 45 உன்னை பார்த்தா காட்டி கொடுக்கிற மாதிரி தெரியலையே, நீ அவரோட கூட இருக்கிறதா, நீ எப்படி காட்டி கொடுப்ப? இல்லைங்க, நான் காட்டி கொடுக்குறேங்க, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் சும்மா ஒரு ஊழியத்துல தாங்க இருக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சர்ச்சைக்கு சும்மா போறேன், அவ்வளவுதான். பிசாசு எப்ப கூப்பிட்டாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. 45 தாங்க நான் காட்டி கொடுக்குறேன். 45 முடியாது. சரி 40 தாங்க. 40 அதிகம்டா உனக்கு. இல்ல இல்ல சரி அப்போ 35 தாங்க. 35 உனக்கு கொடுக்க முடியாது. கடைசியா நீ இல்லைன்னா 30க்கு வந்தா வா, இல்லைன்னா போ. சரி 30 எடுத்துக்கிறேன் வாங்க. இங்க ஒருத்தவங்க தன்னுடைய அன்பை நிரூபித்து காட்டுவதற்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து கடையில பேரம் பேசுகிறார்கள். இவனோ கிறிஸ்துவை கொடுத்து தனக்கு லாபம் பார்ப்பதற்கு பேரம் பேசி கொண்டிருக்கிறான். கொடுக்காவிட்டால் அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, கொடுப்பது மட்டும்தான். கொடுக்காவிட்டால் அன்பை வெளிப்படுத்தி காட்டவே முடியாது. ஆண்டவர் மனிதனை நேசித்தார், இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவர் மனிதனை நேசித்தார், அவரை போலவே படைத்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஆண்டவர் மனுஷனை நேசித்தார், அதனால அவனுக்கு ஏற்ற துணையாக மனைவியை கொடுத்தார். ஆண்டவர் மனிதனை நேசித்தார், அவனுக்கு தன் பாவத்துடைய பரிகாரமாக தன் பெஸ்டான சிறந்த ஒன்றாக தன் குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனாகிய கிறிஸ்துவானவர் மனுஷனை நேசித்தார், அவனுக்கு சிறந்த ஒன்றாக தன் ஜீவனை கொடுத்தார். அவனை ரட்சித்தார், ரட்சித்ததற்கு பலனாக அவனை நேசித்தவருடைய பலனாக தன் ஒரே பேரான தேற்றலவரனாகிய
ஆண்டவராகிய அவரை போல இன்னொரு தேற்றலவாளனை ஆவியானவரை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருக்கு நமக்கு சிறந்த வரத்தை கொடுத்திருக்கிறார், சிறந்த சபையை கொடுத்திருக்கிறார், சிறந்ததான வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், சிறந்த ஈவுகளை கொடுக்கிறார், சிறந்த கிருபையை கொடுக்கிறார். என் மேல அவர் அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்னா, கொடுத்துதான் வெளிப்படுத்தினார். கொடுத்துதான் வெளிப்படுத்தினார். நான் கொடுக்காம, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி 10 வருஷம் சொன்னாலும் கூட அன்பு இருக்கின்றத பொய்யாய் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதானே அர்த்தம். சில பேரை பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டத்தோடு சொல்றேன், அறியாமையா என்னன்னு தெரியல, பழக்க தோஷமான்னு தெரியல, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போதோ, வீட்டில் ஜெபம் பண்ணும் போது, சர்ச்சில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உருகிடுவாங்க, அழுதுருவாங்க. அவர் பாண்டுமரங்கள் நினைக்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனா ஊழியத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள்ல அவங்க இருக்க மாட்டாங்க, எந்த அவுட்ரீச்ல அவங்க இருக்க மாட்டாங்க, சபையினுடைய கூடுகைகள் இருக்க மாட்டாங்க, ஆத்தும ஆதாய பணியில இருக்க மாட்டாங்க. இது எதுலையுமே உன்னை நீங்கள் கொடுக்காம, உங்க பலத்தை கொடுக்காம, பணத்தை கொடுக்காம, நேரத்தை கொடுக்காம, எதையுமே கொடுக்காம, நீர் எனக்காக உங்களுடைய குமாரனை கொடுக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு போவதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? சிறிதோ பெரிதோ நான் கொடுத்தால்தான் அந்த அன்பை நான் வெளிக்காட்டுகிறேன். இல்லை என்றால் ஒருவர் மேல் எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி பொய்யா சொல்லி பறைசாட்டிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு, சபையை ஏமாத்திட்டு, ஆண்டவரை ஏமாத்திட்டு வாழ்றாதீங்க. ஆண்டவருக்காக இவங்க கொடுத்தாங்க. இன்னொருத்தருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் பயனடைந்தவர் தன் மேல் வீட்டாரை, விசாலமான மேல் வீட்டாரை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ஆண்டவருக்காக கொடுக்கிறது இருக்கு இல்லையா, நீங்க செய்யறது இருக்கு இல்லையா, உங்க மூலியமா நீங்க ஆண்டவருக்காக செய்யறது இருக்கு இல்லையா, கொடுக்கிறது இருக்கு இல்லையா, அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது, செய்யவும் முடியாது. ஏன் தெரியுமா? இங்க ஆண்டவருக்காக கொடுத்த இந்த ஸ்திரீயை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையைச் செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. ஆண்டவர் இந்த செய்கையை எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க. அவருடைய பார்வையில இந்த செயல் அவருடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அவரை அடக்கம் பண்ணுவதற்காக செய்யக்கூடிய செயலை இவள் செய்து விட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் பெருமிதம் கொள்றாராம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மரித்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டியத ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது செய்யும் பொழுது அவர் அந்த கண்ணோட்டத்திலே பார்த்து, நான் மரித்த பிறகு செய்ய வேண்டியதை இப்பொழுதே அவர் செய்திருக்கிறார் சொல்லி அவரை பாராட்டுகிறாள். இவள் செய்ததை வேற யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்றாரு. வேற யாரா செஞ்சாங்களா? அடக்கத்துல செஞ்சாங்களா? யோசேப்போ, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போ, இன்னும் ஒருத்தர் நிக்கோதேமு, அவருடைய சரீர சடலத்தை வந்து இறக்குனாங்க. இறக்கி மெல்லிய துணினால் சுட்டுனாங்க. பரிமள தைலம் அல்ல, ஒரு வாசனை திரவத்தையே பூசினாங்க, வெள்ளை போலத்தை பூசினாங்க. பூசிட்டு வேக வேகமா போயிட்டாங்க. ஏன்? பஸ்கா அன்னைக்கு சாயங்காலம் பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு மேல அவங்க யாரும் வெளியில இருக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சடலத்தை தொடக்கூடாது, பிணத்தை தொடக்கூடாது, கல்லறைக்கு போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. உடனே வீட்டுக்கு ஓடிடணும், சுத்தம் பண்ணிக்கணும், ஆண்டவருக்காக ஆயத்தமாயிடணும். அப்படின்னா அவசரமாக இறக்கி மெல்லிய புடவையினாலே, பணக்காரர்கள் கூட இருந்து மெல்லிய புடவையினாலே சுற்றி எல்லாவற்றையும் செய்தார்களே தவிர, யூதர்களுடைய முறைமையின்படி, ஒரு ஐஸ்வர்யவான்கள் செய்யக்கூடியதான விதத்தின்படி அவருக்கு சரியான பரிமள தைலமோ பூசப்படவில்லை. ஏன்? எப்படி சொல்றீங்க? வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடே சில ஸ்திரீகள் எல்லா பரிமள தைலத்தையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய சரீரத்துல போடுவதற்காக ரொம்ப ஆயத்தத்தோட 2 நாள் பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? அன்னைக்கு போடல, சரியாக செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததுனால வாரத்தின் முதல் நாள்ல வந்து போடலாம் சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டு வராங்க. அதுக்குள்ளே வெளியில போர்டு எழுதி வச்சிட்டாங்க. என்ன போர்டு? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. புரிஞ்சுச்சிங்களா? அன்னைக்கு மரியாதை அன்னைக்கு கொடுக்கலன்னா
வேற யாரும் அதை செஞ்சிருக்க முடியாது. அவனுடைய வேதவசனம் ஏசாயால நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த வேதவசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. 8, 9, 10 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவருடைய மரணத்தை பிரதே குழி துன்மார்க்கரோடு கூட நியமித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையில அறையப்படும் பொழுது அறையப்பட்டவர்களை அப்படியே விட்டுருவாங்க. எதுக்காக? அந்த போகல வரகுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, ஐயோ இப்படி ரோமருக்கு எதிராக செஞ்சோம் அப்படின்னா இப்படிப்பட்ட குற்றத்தை தான் நம்ம அனுபவிக்கணும், தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு போற வரவெல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக அழுகி அது எலும்பு கூட ஆகிற வரைக்குமாக அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா சடலத்தை எடுத்து அதுக்கு பின்னாடி பெரிய குழி இருக்கும். அந்த குழியில என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க சடலத்தை. அதை அழுகி அங்கே நாற்றம் அடித்து குப்பை போல இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ண வேண்டியது. ஆனால் அந்த வசனத்துல ரொம்ப அழகான தீர்க்கதரிசன வசனம், அவருடைய பிரதே குழி துன்மார்க்கரோடு நியமித்தார்கள், ஆனால் அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். இஸ் நாட் a துன்மார்க்கர். அவர் துன்மார்க்கர் அல்ல, அவர் பாவி அல்ல, பாவிகள் ஒருவரும் அல்ல. அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவர் மரித்த போது பாவியாக துன்மார்க்கமாய் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் அப்படி பண்ணப்படல. அவர் ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார். மிகவும் சீமானா இருந்தவர்கள் மெல்லிய புடவை வாங்கி கொண்டு வந்தாங்க. யாரும் வைக்காததான புது இடத்துல வச்சாங்க. 2 மிகப்பெரிய பணக்காரங்க முன்னாடி வந்து கிராண்டா பண்ணாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த அடக்கம், அதுல ஒண்ணுதான் இந்த பரிமள தைலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான்கள் சாதாரணமா போடுவாங்களா? இல்ல, அவ்வளவு காஸ்ட்லியான சென்ட்டை வாங்கிட்டு வந்துதான் அந்த சரீரத்தின் மேல போட்டு இறுதி சடங்கை பண்ணிட்டு உள்ள வைப்பாங்க. இதையும் எப்படி இருக்கு? தீர்க்கதரிசன வசனங்கள்ல ஒன்றுதானே. இதை செய்வதற்கு மரியாள் யோசிக்கல. ஓ, இது இப்படி நடக்குமோ, இப்படி வசனத்துல எழுதப்பட்டிருக்கோ, இப்படி செஞ்சா நம்ம பேரும் வருமோ, இதை செஞ்சா நாம இந்த வசனத்தை நிறைவேற்றுமோ, அதெல்லாம் யோசிக்கல, தெரியவும் தெரியாது. ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பின் மிகுதியினால் அவள் செய்தால், அதுவோ அவருடைய அடக்கத்துக்காக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுவதற்கு அது ஏதுவா இருந்தது. அவள் செய்ததை அடக்கத்துக்கு வேறு யாரும் செய்யவில்லை, செய்யவும் போவதில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்காக நீங்க கொடுக்குற நேரம் இருக்குல்ல, அது சின்ன மீட்டிங்கா இருந்தாலும் பெரிய மீட்டிங்கா இருந்தாலும், நைட்டு உழைக்கணும், பகல்ல உழைக்கணும், இரவுல உழைக்கணும், முன்னாடியே வந்துடுங்க, காலையில வந்துடுங்க, இவ்வளவு கொடுங்க, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஏதோ ஒரு தேவையில அந்த தேவையில நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தேவையை தேவன் கனம் பண்ணுகிறார். அந்த தேவையை கனம் பண்ணுகிறார். மேல் வீட்டுல கூட்டினாங்க இல்லையா? அது என்ன சிறப்பு? மரியாள் கொடுத்ததை போல ஏதாவது சிறப்பு இருக்கு? மேல் வீட்டறையில் சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? என்ன சிறப்புன்னு? கால்களை கழுவுனாங்கன்னு சொல்றீங்களா? சீஷர்களுடைய கால்களை கழுவுதல் இல்லையா மேல் வீட்டறையில் நடந்தது. ஆண்டவர் தன்னுடைய தாழ்மையை குறித்தும் சிஷத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாருடைய ஜபத்தை பற்றி பேசுகிறார். தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். சிஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். தேற்றலவானாகிய ஆவியானவரை பற்றி பேசுகிறார். அவருடைய ஊழியம் என்ன என்பதை பற்றி பேசுகிறார். வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பேசுகிறார். இது சீஷத்துவத்தை பற்றி எல்லா காரியங்களையும் பேசுகிறார். இதெல்லாம் எங்க தெரியுமா குறிப்பிடப்பட்டிருக்கு? யோவான் சுவிசேஷ புத்தகம் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. ஆனால் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17வது அதிகாரம், 5 அதிகாரங்கள் இந்த மேல் வீட்டில் சாயங்காலத்தில் நடந்த உரையாடல் மட்டுமே 5 அதிகாரங்கள் குறிப்பிட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதனாலே? அன்றைக்கு அந்த நபர் தன் விசாலமான மேல் வீட்டரை ஏன் 12 பேருக்கு கொடுக்கணும்? யோசிச்சிருக்கலாம்ல. 12 பேருக்கு இருக்குங்க இவ்வளோ பெரிய வீடு, வேற ஏதாவது ஒரு சின்ன வீடு நான் பிடிச்சு தரேன், 12 பேருக்கு நீங்க அங்க பாத்துக்கங்க. இல்ல, தனக்காக தன் வீட்டுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டறை. அதுதான் பைபிள் சொல்லுது, விஸ்தாரமான மேல் வீடு. 12 பேருக்கு எதுக்கு அவ்வளவு பெருசு? கேட்கல.
உங்களுக்கு நான் வேற ஒண்ணு ஆயத்தம் பண்ணி நான் தரேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் கேட்ட போது அது விஸ்தாரமானதோ, 120 பேர் தங்கக்கூடியதோ, 150 பேர் தங்கக்கூடியதோ, 12 பேர் தான் வந்திருப்பாங்கன்னா அதையும் கொடுப்பதற்கு அந்த குடும்பத்தார் முன் வந்தது நிமித்தமாக அந்த குடும்பத்திலே பேசப்பட்டது, அந்த வீட்டிலே பேசப்பட்ட காரியங்கள் மறக்க முடியாததாக, இன்றைக்கும் பேசப்படத்தக்கதாக மேல் வீட்டு சம்பாஷணை யோவான் சுவிசேஷ புத்தகம் 5 அதிகாரங்கள்ல தெளிவாய் குறிப்பிட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மறக்க மாட்டாருங்க. உங்க உழைப்பு மறந்து போகலாம். யாரு? மனிதர்கள். உங்க உழைப்ப குடும்பத்தார மறந்து போகலாம். சிறுவர் ஊழியத்துக்காக, காஸ்பல் மீட்டிங்காக, சபையினுடைய தேவைகளுக்காக, இளம் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, பின்மாற்றம் அடைந்த விசுவாசிகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள், இரவும் பகலும் நீங்க எடுத்த முயற்சிகள், கொடுத்த பணங்கள், கொடுத்த பொருட்கள் எல்லாம் மறக்கடித்து போகலாம். யார் மறந்து போவதில்லை? தேவன் ஒரு நாளும் மறந்து போவதில்லை. உங்களை கொண்டு செய்வதை உங்களை கொண்டு மாத்திரம்தான் செய்வார் என்பதை மனதில் வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் ஏவுவார், என் உள்ளத்துல சிந்தையை கொடுப்பார்னா அந்த நிமிஷமே அதுக்கு கீழ்ப்படிங்க. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல. கொடுத்தவங்க பேசப்படுறாங்க, வாங்கினவர் பேச முடியல. கொடுத்தவங்க வாழ்ந்தாங்க கிறிஸ்துவுக்காக. இன்னைக்கும் அநேகருடைய உள்ளங்களில் அவங்களுடைய வாழ்க்கை பேசிக்கொண்டு வாழப்பட்டு கொண்டிருக்கிறது. வாங்கினவர் தனக்குன்னு ஒரு பணப்பைய வாங்கினார். இந்த 30 வெள்ளிக்காசையும் வாங்கி இது வரைக்கும் ஊழியத்தில் சேர்த்து வச்சது, 30 வெள்ளிக்காசு சேர்த்து வச்சதெல்லாம் எருசலேம்லயோ ஒரு நல்ல இடம் வாங்கி செட்டில் ஆயிரும் இல்ல. ஏன்? அவர் போறேன்னு சொல்லிட்டாரு, மறிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, செஞ்சிருவாரு. கண்டிப்பா அவர் சொன்னதை செய்வாரு, அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா ஊழியத்தில் நமக்கு வர வேண்டிய வருமானம் என்னங்க இருக்கீங்களா? வராது. இன்னைக்கு நான் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சு சேர்த்து வச்சிருக்கேன். எது? அவருக்கு வந்த ஊழியத்தில். இது எல்லாம் என்னுடைய ஃபியூச்சர் பிளானுக்கு கரெக்டாக இருக்கும். மாதம் மாதம் எனக்கு வருமானம் வரும், பென்ஷன் வரும், எல்லாமே கரெக்டாக எல்லா இன்சூரன்ஸும் போட்டு வச்சுட்டேன். நல்லா இந்த 30 வெள்ளிக்காசு வந்தால் வீடை வாங்கணுமா, கட்டணுமா, ஜம்முன்னு வாழ்க்கை ஃபுல்லாக வாழலாம். எல்லா பிளானுமே முடிஞ்சிச்சு. குற்ற மனசாட்சி, பாவத்தினுடைய மிகுதியில கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அதனால் வந்த லாபத்தை எத்தனை மாசம் நீங்க சாப்பிட முடியும்? உங்களுக்கு நீங்க சேர்த்து வச்சு உங்க நேரம், உழைப்பு, படிப்பு, பலன் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து சேர்த்து வச்சு குடும்பத்துக்காக உழைச்சி, கம்பெனிக்காக உழைச்சி மட்டுமே எவ்வளவு அழகா நல்லா வாழ்ந்தீங்க. நான்று கொண்டு சேர்த்து போனான், பேசப்பட்டான். எப்படி வாழக்கூடாது என்பதற்காக பேசப்பட்டார். இவர்கள் பேசப்பட்டார்கள், எப்படி வாழணும் என்பதற்காக பேசப்பட்டார்கள். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒண்ணுதானுங்க. வாழ்கிற வாழ்க்கையில நிம்மதி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறதுல மிகுந்த சந்தோஷமா எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கிறிஸ்துவாகிய தன்னை, தெய்வம் தன்னை கொடுத்ததை அவன் அதிகமாய் அனுபவிக்கிறான் என்பது அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையை வீணாக செலவு பண்றீங்களா, இல்லை இன்வெஸ்ட் பண்றீங்களா? இன்னைக்கு என் வாழ்க்கை பேசப்படாமல் இருக்கலாம், என் ஊழியம் பேசப்படாமல் இருக்கலாம், நான் கொடுக்கறத பேசப்படாமல் இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கைக்கு பிறகு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் சபையாருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அங்கிள் இருந்தாங்கல்ல, இப்படி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இப்படி ஒரு அக்கா எனக்கு இருந்தாங்க, இப்படி ஒரு அண்ணன் இருந்தாரு. நான் அவரை போஸ்டெல்லாம் பார்த்தேன், அவர் அவ்வளோ செஞ்சார் ஆண்டவருக்காக. இன்னைக்கு அது பேசும் பொருளாக இன்னொருத்தருடைய வாழ்க்கை கடத்தப்படுகிறது இல்லையா? நான் பேசுற நெகட்டிவும் தாக்கத்தை ஏற்படுத்தும், நெகட்டிவ் தாட்டும் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அதனால வீண், அது பிரயோஜனம் இல்லை, அதில் சமாதானம் இருக்காது, நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.